ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி வீடியோஸ்லாம். நான் வந்து என்ன ஊர், எங்கே படித்தேன் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அது வந்து 8வது வரைக்கும் நான் எங்கே படித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 9th to 12th வரைக்கும் எங்கே நான் படித்தேன், எப்படிலாம் அப்படி போணுச்சு, எப்படிலாம் லைஃப் இருந்தது அப்படின்னு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாமே நோட்டீஸாக வரும். ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து 8th வரைக்குமே வடக்கு மதையில் படித்தேன் அப்படின்னு வந்து போன வீடியோலேயே கிளியராக சொல்லியிருப்பேன். இப்போ 9th to 12th 8th வரைக்கும் நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு ஒன்றுமே தெரிஞ்சுக்கொள்ளல அவளைக்கு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாச்சும் படித்தாலும் அதை வந்து யார்ட்டாச்சும் ஒப்பிக்க சொல்கிறது அப்படிலாம் சொல்லவே கிடையாது. நம்மளுக்கு ஒரு விஷயம் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலன்னா பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு, இல்லை நீ கொஞ்சம் காமெடியா அப்படின்னு சொல்லி அதை பார்த்து எழுதுவோம். ஓகேங்களா? ஆனால் 9th போனதுக்கப்புறம் இது எல்லாமே எனக்கு புதுசாகவே இருந்துச்சுங்க. 9th வந்து பார்த்திங்கன்னா அணுக்கூரில் நான் வந்து படித்தேன். எங்கள் ஊருக்கும் அணுக்கூருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் பக்கம் தூரம் இருக்கும். ஆனால் அடிக்கடி இந்த பஸ்ஸு வராமல் போயிடும், நடராஜ பயணம் இந்த மாதிரி தான் நான் போயிட்டே இருப்பேன். நான் மட்டும் இல்லை, என் கூட படித்த பிள்ளைங்க எல்லாமே இந்த மாதிரி தான் நான் போனோம். ஓகேங்களா? அங்கே போய் படிக்கும் ஃபஸ்ட்டு சேரும் போது எல்லாமே எனக்கு புதுசாகவே இருந்தது. என்னடா இது, இங்கே வந்து சேர்ந்துட்டோமே, இவங்க என்ன சொல்கிறாங்க, படித்து அப்படி ஒப்பிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு திக்குன்னு ஆயிடுச்சு. எங்கள் வந்து பார்த்திங்கன்னா 9th வந்து சயின்ஸுக்குன்னு ஒரு டீச்சர், காயத்ரின்னு ஒரு டீச்சர், நல்ல கேரக்டர் வேணாம், தப்பு சொல்ல முடியாது. நம்ம படிக்கிறதுக்கு அவங்க வந்து அவ்வளோ வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம மார்க் நிறைய எடுக்கணுன்றதுக்காக தானே அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 4 பேர் 5 பேர் இந்த மாதிரி ஒரு குரூப் மாதிரி பிரித்து விட்ருவாங்க. பிரித்து விட்டு அதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, அதில் ஒரு லீடராக, நல்லா படிக்கிற பிள்ளைங்களாம் ஒரு லீடரை தேர்ந்தெடுத்து, அதுவும் வந்து ஒரு பாடம் முடிச்சிட்டாங்கன்னா அந்த பாடத்துக்கான 1 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்குன்ட்டு எல்லா கொஸ்டினுமே வந்து ஒப்பிக்கணும். ஓகேங்களா? அதே போல் தான் ஒப்பிச்சு அவங்க வந்து ஆன்சர் கரெக்டாக இருக்கா, சொல்லிட்டாங்க சொல்லலையா அப்படிங்கிறது மாதிரியும் பார்ப்பாங்க. சொல்லலைன்னா மறுபடியும் நல்லா படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்தமாரி செஞ்சுட்டு இருந்தாங்க. 9th 10th வரைக்கும் சயின்ஸ் இருக்குது. அதனால் அவங்க காயத்ரி மேம் அவங்க வந்து வருவாங்க. எல்லாமே அவங்க அப்படி தான் சொன்னாங்க, செஞ்சாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 9th நான் வந்து ஃபஸ்ட்டு அங்கே போனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு தடவை எக்ஸாம் வைப்பாங்க இல்லைங்களா, அப்போ வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஒரு 100க்கு நினைக்கிறேன், இல்லை 50க்கு நினைக்கிறேன், 50க்கு தானே, இல்லை 100க்கு தான் 35 மார்க் எடுத்தால் தானே பாஸு. நான் வந்து 100க்கு 35 மார்க் எடுக்கவே இல்லை. ஃபஸ்ட் டைமு வெளியே ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா அதுமாரி நம்ம வந்து அதுமாதிரி ஃபெயில் ஆகிட்டா வீட்டில் உள்ளவங்கள திட்டுவாங்களே அப்படிங்கிற பயத்துலேயே என்ன செஞ்சுட்டேன்னா, 15 மார்க் எடுத்தேன். 100க்கு 15 மார்க் எடுத்தேன். அந்த 15 மார்க்கில் வந்து 1 வந்து 4ஆக மாற்றிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா 45 மார்க் பாஸ் மார்க் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா கம்முனு இருக்கக்கூடாது, எப்படி சரி மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க பேச்சு கேட்டேன். அவங்களும் அதுமாரி மாட்டினாங்க. அவங்க வந்து மாற்றிக்கல. சரி இவங்க வந்து பாஸ் மார்க் எடுத்துட்டாங்க எப்படின்னு அவங்க வந்து மாட்டிக்கல டீச்சர்கிட்ட. நான் மாட்டிக்கிட்டேன். நீ வந்து எப்படி 45 மார்க் எடுத்த அப்படின்னு மாதிரி என் ஃபேஸ் வச்சு அவங்க டவுட் பண்ணல. நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவங்க ரெட் கலர் பேனாவில் தானே மார்க் போடுவாங்க. அவங்க போட்ட ரெட் கலர் பேனாவும் நான் போட்ட மாத்திரை மதியா ரெட் கலரு, இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் காமிச்சிருச்சு. ஒன்று ஒரு ரெட் கலரும் கீழே ஒரு கோடு போட்டேன், அது ஒரு வேறு கலரு ரெட் கலராக அந்தமாரி மாறிடுச்சு. ஸோ அதில் சந்தேகப்பட்டு மாற்றி திட்டிவிட்டாங்க 4 பேர்த்துக்கு முன்னாடி. ஃபஸ்ட் டைம் நான் ஸ்கூல் போய் அப்போ எக்ஸாமில் எல்லா பிள்ளைங்களும் புதுசு, ஃப்ரெண்ட்ஸுங்க அவளுக்கும் எனக்கு பிடிக்கல இல்லையா, அதனால் அப்போ வந்து திட்டாங்க. நானும் வேறு வழி இல்லாமல் கம்முன்னு விட்டேன், ஃபெயில் ஆகிட்டோம். அம்மாவுக்கு வந்து தெரியாது, அம்மா வந்து அவளுக்கு படிக்கலைல்ல, அதனால் எவ்வளோ மார்க் எடுத்தேன் என்னன்னு தெரியாது. வீட்டில் 2 அக்காங்க இருக்காங்க, அக்காவங்களுக்கு வந்து சொன்னால் திட்டுவாங்கட்டு அக்காவுக்கு தெரியாமையே அம்மாட்ட கையெழுத்து வாங்கி போட்டேன் ஃபஸ்ட் டைம். 2வது டைம் என்ன பண்ணேன்னா, 2வது டைம் வந்து இங்கிலீஷ்லேயே ஏதோ ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ என்ன பண்ணிட்டேன்னா, கையெழுத்து நானே போட்டேன் ரேங்க் கார்டில். கையெழுத்து நானே ரேங்க் கார்டு போட்டால் அப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கூட படிக்கிற பொண்ணுங்க என்ன செய்யுன்னா போட்டு கொடுப்பாங்களே வீட்டில், ரேவதி இது செஞ்சுது அது செஞ்சுதுன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. ரேங்க் கார்டெலாம் கொடுத்தாங்கக்கா, நான் இத்தனை ரேங்குன்னு அந்த பொண்ணு சொல்ல போய், உன் ரேங்க் கார்டு எங்கே, கையெழுத்து நீனே போட்டுக்கிட்டு போயிட்டியா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்டு, எங்கள் அம்மா நான் கையெழுத்து போடவே இல்லை அப்படின்னு எங்கள் அம்மாவும் சொல்லிவிடுச்சு. 2வது வரையும் நான் மாட்டிட்டேன். ஒவ்வொன்றா இந்த 9th போனதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ராடு வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
அது புதுசாக இருந்தாலும் மாட்டிக்கிட்டேன். மாட்டவும் பயங்கரம் திட்டு வீட்டில். சரி போனால் போதுன்னு கம்முன்னு விட்டுட்டு 9th வந்து அவளுக்கு நமக்கு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த காலாண்டு எக்ஸாமு அரையாண்டு எக்ஸாமுக்கு அப்புறம் தான் காலாண்டுக்கு அப்புறம் அது ஃபஸ்ட்டு வந்து முதல் பருவத்தில்னு ஒன்று வைப்பாங்க, 2வது தானே காலாண்டு. அதுமாதிரி 2 எக்ஸாமில் அந்தமாதிரி நான் போட்டேன். 3வது எக்ஸாமில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே எதுக்கு போட்டு கொடுக்குறாங்க, நம்ம ஏன் படிக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் படிக்க ஆரம்பித்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஜஸ்ட்டு பாஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன் ஃபஸ்ட்டு. அப்போ தான் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி இனிமேல் நம்ம படித்து நிறைய மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி படிக்க ஆரம்பித்தோம். 10th வந்து நல்லா படித்து டீச்சர்கிட்ட நல்ல பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இங்கிலீஷ் வந்து எனக்கு அவளுக்கு வராது, போயம்லாம் படிக்கணும். அந்த சார் பேர் கூட என்னமோ தான், அவர் வந்து அவளுக்கு எழுதுக்க மாட்டார் இங்கிலீஷு. இருந்தாலும் நம்ம படிக்கணும். எனக்கு வந்து தான் ஏற்கனவே இங்கிலீஷ் அவளுக்கு வராதுன்னு சொன்னேன். எங்கள் அக்கா வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ என் பையனுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது வந்து அதை நினச்சி பார்ப்பேன். அன்றைக்கி எங்கள் அக்கா இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க, இந்த வேர்டுனால் இந்த வேர்டுக்கு வந்து ஸ்பெல்லிங் மனப்பாடம் பண்ணி என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 11th 12th வந்து பார்த்திங்கன்னா என்எஸ் டீச்சர், அவங்க பேர் வந்து சிவகாமி சுந்தரி அந்த மேம். அந்த டீச்சர் வந்து எஸ்ஏலாம் வந்து அப்படியே ஒப்பிக்க சொல்லுவாங்க. எஸ்ஏ எல்லாமே ஒரு 4 எஸ்ஏ தான் தருவாங்க. 10 எஸ்ஏயில் 4 எஸ்ஏ தான். அந்த 4 எஸ்ஏயில் கண்டிப்பாக 2 எஸ்ஏ வந்துடும் நம்ம எழுதுகிற மாதிரி. ஸோ அதனால் அந்த எஸ்ஏ வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும். ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வச்சா அப்படி தான் செய்வாங்க. நான் வந்து அந்த மேம்கிட்டே நல்ல பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, எப்படிச்சு எழுத்து கூட்டியாச்சும் அது படிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி என்ன வந்து படிச்சுட்டு மேம்கிட்டே நல்ல பேர் எடுக்க ஆரம்பித்தேன். ஓகே அப்படிங்கிற மாதிரி நல்ல பேர் எடுத்து நான் என்னை வந்து அடுத்த இன்னும் 2 பிள்ளைங்க யாராச்சும் சொன்னாங்கன்னா கேளு அப்படிங்கிற மாதிரி அந்த லெவல் கொண்டு வந்துட்டேன். சரி நம்ம மேலே நல்ல பேர் நல்ல பேர் வச்சுருக்காங்க, அந்த நல்ல பேர் எப்பவுமே காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொன்றா இப்படி தான் போணுச்சு. 11th 12th எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைப்பாங்க. காலையில் ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. சண்டேலாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ராஜசேகரன் தமிழ் சார் அவர் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு சாக்லேட்டில் பிஸ்கெட்டு இதுமாதிரி வாங்கிட்டு வந்து தருவாங்க. ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணோம். நான் வந்து 2014 தான் 12th வந்து முடித்தேன். ஓகேங்களா, 12th வந்து முடித்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். மார்க்லாம் எவ்வளோ எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்லாம் ரொம்ப கம்மி தாங்க. அப்போல்லாம் இப்போ ஃபீல் பண்ணுறேன், என்னடா படிக்கும் காலத்தில் ஒழுங்காக படிக்காமல் இந்தமாரி மார்க் எடுத்துருனே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ மார்க்கில் எவ்வளோ எடுத்தேன், அடுத்தது என்ன பண்ணினேன் அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறோம். ஓகேங்களா, லாங்காக வீடியோ போட்டால் யாரும் அவளுக்கு பார்க்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தேன், என்ன அதுமே கொண்டு என்ன படித்தேனா படிக்கலையா அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.